ரெஸ்டாரண்ட்லாம் திறந்துக்குது, இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு என்ன டிமோட்டிவேட் பண்ணவங்க தான் அதிகம். இன்னைக்கு என் வீடு 10,000 சதுரடி. என் வீடு மட்டும் இல்ல, எங்க வீட்டுல இருக்கிற எல்லா பிரதர்ஸும் பெரிய லெவல்ல இருக்காங்க. லாபமும் இல்ல நஷ்டம் இல்லன்ற ஒரு சூழ்நிலை வர்றதுக்கு 1 வருஷம் ஆச்சு. நான் ஏன் ஃப்ரீயா கொடுக்கணும்? ஆனா லூசா தானே 2 பிரியாணி வாங்கினா 1 பிரியாணி ஃப்ரீ. அதெல்லாம் பக்கா திருட்டு வேலை. ஃபுல்லா போதையில வருவாங்க, ஃபுல்லா சாப்பிட்டு காசு இல்லைன்னு வாங்க. என்ன பண்ண முடியும்? ஓகே, காம்ப்ளிமெண்டரியா ஒருத்தன் கொடுக்கறான்னா அதுல ஏதாவது விலங்கு உள்ள வச்சிருப்பான். இந்த லாப்ஸ்டர் ஒரு வாட்டி சாப்பிட்டா நீங்க 100 வாட்டி சாப்பிட்ட மாதிரி. வணக்கம் சார். வணக்கம் லட்சுமி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கமா, தேங்க் யூ. சார், இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நீங்க நிறைய ரெஸ்டாரண்ட் பிரான்ச்சஸ் சென்னையில வச்சிருக்கீங்க. நீங்க நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒரு ரோல் மாடலா இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு ரோல் மாடல் இருந்திருப்பாங்க இல்லையா? வாழ்ந்தா இந்த ஆள் மாதிரி வாழணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு பர்சனல் மைண்ட்ல வச்சிருப்பீங்களா? அது யாரு? நீங்க பிசினஸ்ல என்னுடைய ரோல் மாடல் கேக்குறீங்களா இல்ல லைஃப்ல கேக்குறீங்களா? லைஃப், பிசினஸ் ரெண்டுமே. ஓகே, நான் என்னுடைய லைஃப்ல என்னுடைய ரோல் மாடலா நான் பாத்தீங்கன்னா எங்களுடைய ப்ராஃபிட், அதாவது இறை தூதுவர்னு சொல்லுவாங்க, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் தான் என்னுடைய ரோல் மாடல். அவர் இந்த உலகத்துக்கு ஒவ்வொரு மனிதனும் எப்படி வாழணும் அப்படின்றத கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காரு. மேக்சிமம் நான் என்னுடைய ரோல் மாடல், என்னுடைய ரியல் மென்டார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் எப்படி வாழணும்னு சொல்லியிருக்காரோ அதுபடி வாழறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர், ஒரு பெரிய செல்வந்தர். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் செய்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பேன். என்னுடைய உடன்புறவா சகோதரர், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பங்காரு அடிகளார்னு, அதாவது ஒரு ஆன்மீக குரு. அவர் மேல்மருவத்தூர்ல இருக்காரு. அவருடைய மூத்த மகன் அன்பழகன் அண்ணன் அவர் அவருடைய செயல் நான் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுவேன். நிறைய பேர் நிறைய காசு வச்சிருக்கிறவங்க பெருசா ஒன்றும் இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதா எனக்கு தெரியல. எல்லாரையும் சொல்லலை, மேக்சிமம் அவங்க ஃபேமிலிக்கே எல்லாமே பண்ணிப்பாங்க. ஆனா அன்பழகன் சார் பாத்தீங்கன்னா அவருக்கு வர்ற வருமானம், அவருடைய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு அவங்களுக்கு, அதாவது பராசக்தி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் இருக்கு. அவர் எனக்கு தெரிஞ்சு வர்றது எல்லாத்தையும் இல்லாதவங்களுக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவரு, நானும் அப்படி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். மேக்சிமம் நானும் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அவரை மாதிரி எல்லாம் இல்ல, ஓரளவுக்கு என்னால முடிஞ்சது நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய லைஃப் ரோல் மாடல்னு பாத்தீங்கன்னா முகமது நபி. ரீசெண்டா அன்பழகன் அண்ணனை என்னுடைய ரோல் மாடலா எடுத்திருக்கேன். சார், எவ்வளவு பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு டிப்ரெஷன் இருக்கும், சில டைம் லோவா ஃபீல் பண்ணுவீங்க, சில டைம் ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. இதெல்லாம் பேலன்ஸ் பண்றதுக்கு உங்களுக்கு நீங்களே மோட்டிவேஷனலா ஒரு விஷயம் சொல்லிப்பீங்களா? அப்படி என்ன சொல்லிப்பீங்க சார்? எனக்கு பாத்தீங்கன்னா என்னோட இன்ஸ்பிரேஷன், என்னோட மோட்டிவேஷன் என்னுடைய அம்மா. ஐ எம் ஆல்சோ ஹியூமன் பீயிங். எல்லாரும் மாதிரியும் எனக்கும் கோவம் வரும், டென்ஷன் ஆகும், டிப்ரெஷன் இருக்கும், ஆன்சைட்டி இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி டவுனா இருக்கும்போது எங்க அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி நான் பேசுவேன். அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி பேசினா அவங்க நல்ல, எனக்கு தெரிஞ்சு அவங்கள மாதிரி ஒரு மோட்டிவேட்டர் நான் உலகத்துல நான் பார்த்ததே கிடையாது. அவங்களுக்கு 75+. அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு 10 நிமிஷம் பேசினாலே போதே, எதுக்குடா கவலைப்படுற, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, நீ எதுவும் கவலைப்படாதா அப்படின்னு சொன்னாலே எனக்கு என்னமோ ரொம்ப நார்மலா ஆயிடுவேன். ஆமா, எனக்கு லைஃப்ல நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன்னா, இந்த அளவுக்கு இறைவனோட அருள்ல நான் நல்லா இருக்கேன்னா அதுக்கு முக்கிய காரணம் எங்க அம்மாவும் தான். அப்பப்போ நான் கீழே விழும்போதெல்லாம் எழுந்திரிக்க வச்சு என்னை ஓட வைப்பாங்க. ஆமா, எத்தனையோ வாட்டி நான் கீழே விழுந்திருக்கேன். ஒவ்வொரு வாட்டியும் நீ உன்னால முடியும், நீ ஜெயிக்க போறந்தவன், நீ சாதிக்க போறந்தவன், நீ எழுந்திரின்னு எழுப்பி என்னை ஓட வைப்பாங்க. நானே எத்தனையோ வாட்டி போதுன்னா விட்டுறலாம், கிவ் அப் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன். அப்போல்லாம் எங்க அம்மா தான் என்னை மோட்டிவேட் பண்ணி திருப்பி ஓட வைப்பாங்க. ஆமா, எல்லா அம்மாக்களும் அப்படிதான். ஆனா நான் எங்க அம்மா சொல்றதை கேட்பேன், பலர் அம்மா சொல்றதை கேட்கறது இல்ல. எல்லா அம்மாக்களும் அவங்க பிள்ளைங்க ஜெயிக்கணும், சாதிக்கணும், முன்னுக்கு வரணும்ன்ற எண்ணம் உள்ளவங்க தான் தாய். ஆமா, சோ எல்லாரும் மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஆனா நான் எங்க அம்மா சொல்றதை கேட்பேன். எனக்கு டவுனா இருந்தா எங்க அம்மாக்கு தான் நான் ஃபோன் பண்ணுவேன். ஓகே, நீங்களே ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் நான் கேள்விப்பட்டேன். ஆனா உங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கிறது உங்க அம்மா தான். ஆமா, எங்க அம்மா தான் என்னோட மோட்டிவேஷன். எல்லாம் மோட்டிவேஷன், இன்ஸ்பிரேஷன் எல்லாமே எங்க அம்மா தான். ஆமா, நீங்க சொன்னீங்களே இப்போ நானே இது வேண்டாம் ஸ்கிப் பண்ணிடலாம் நினைச்சிருக்கேன். அது ஏர்லி ஸ்டேஜஸ்ல நினைச்சிருக்கேன் பல தடவை. அந்த மாதிரி தோணுச்சு. அப்படி என்ன ஃபேஸ் பண்ணீங்க? நிறைய லாஸ் ஆகுமா, ஸ்டார்டிங்ல எல்லாம் நிறைய லாஸ் நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன் பிசினஸ்ல. கடன் ஆயிடும், வட்டி கட்ட முடியாது. வட்டி நான் யாருக்கிட்ட கடன் வாங்கினேனோ அவங்க திட்டுவாங்க, ரொம்ப அசிங்கசியமாலாம் பேசியிருக்காங்க. நான் அதிக வட்டிக்கெல்லாம் காசு வாங்கிடுவேன். தண்டெல்லாம் தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆரம்ப கட்டத்துல தண்டெல்லாம் வாங்குவேன். தண்டெல்லாம் ஒரு 1 லட்ச ரூபா வாங்கினா 10,000 பிடிச்சு 90,000 கொடுப்பாங்க. மாசம் 1000 ரூபாய் கட்டணும் 100 நாள்ல.
அந்த மாதிரி வாங்கும் ஹை இன்ட்ரெஸ்ட், பெரிய வட்டி, அது கட்ட முடியாது சரியா, நம்ம எதிர்பார்த்த பிசினஸ் நடக்காது. அப்ப அவன் வந்து கடை முன்னாடி நின்று அசிங்கமா திட்டுவான். அதனால எதுக்கடா இந்த வியாபாரம், எங்கேயா வேலைக்கு போயிடலாம்லாம் நினைச்சிருக்கேன். பட் எங்க அம்மா இல்ல நீங்க ஏழையா இருந்தா ஏழையா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எத்தனையோ ஏழைகள் இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரர்களா இருக்காங்க. நீ வந்து அந்த மாதிரி நெவர் கிவ் அப்ன்றது, அது அவங்க தமிழ்ல அழகா சொல்லுவாங்க, விட்டுறாத, உன்னால முடியும், ஓடு ஓடுன்னு என்ன மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஐ எம் ரியலி லக்கி. எங்க அம்மா வந்து அந்த மாதிரி ஒரு மதர் எனக்கு கிடைச்சது. நான் ரொம்ப லக்கியா இருக்கேன். என்னுடைய ஆண்டவர்கிட்ட எப்பவுமே நான் வேண்டுறது இன்னும் 100 ஆண்டு அவங்க நல்லா இருக்கணும்னு. ஏன்னா அவங்க எனக்கு மட்டும் இல்ல, எங்க பிரதர்ஸ் எல்லாருமே இன்னைக்கு கிரேஸ் ஆஃப் காட் நல்லா இருக்காங்க. நாங்க 4 பேர் எல்லாருமே நல்லா இருக்கணும்னா அது காரணம் எங்க அம்மா தான். ஒண்ணுமே இல்ல, 0ல இருந்தோமா, 10க்கு 10 வீட்டுல நாங்க இருந்தோம். 10க்கு 10னா தெரியுமா, 100 சதுரடி தான். அந்த வீட்டுல இருந்தோம். இன்னைக்கு என் வீடு 10,000 சதுரடி. என் வீடு மட்டும் இல்ல, எங்க வீட்டுல இருக்கிற எல்லா பிரதர்ஸும் பெரிய லெவல்ல இருக்காங்க. அங்களுக்கு பெருசா ஒன்னும் நாலேஜோ அறிவோ எதுவும் கிடையாது. இறைவனுடைய அருளும் எங்க அம்மாவுடைய மோட்டிவேஷன் தான் இன்னைக்கு எல்லாருமே நல்லா இருக்கும். ஆமா ஆமா ஆமா. ஓகே சார், இப்போ உங்களுக்கு உங்க அம்மா மோட்டிவேஷனலா இருக்காங்க. இந்த ஜெனரேஷன் யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய சாதிக்கணும்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்க ஒரு மோட்டிவேஷனலா சொல்லணும்னா என்ன சொல்வீங்க சார்? உங்களை நம்புங்க லட்சுமி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சாதிக்கணும்னா முதல்ல உங்களை நம்புங்க. என்னால முடியுமா, இதெல்லாம் நடக்குமா, என்னால இந்த மாதிரி பெரிய ஆள் ஆக முடியுமா? நம்ம ஆரம்பத்துல வந்தபோது கூட நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும் தான் உங்க கனவுன்னு நீங்க சொன்னீங்க. முதல்ல உங்களை நம்புங்க, என்னால முடியும் அப்படின்னு நீங்க நம்புங்க. எந்த காரணத்துக்கு ஒன்றும் கனவு வந்து விட்டு கொடுத்துறாதீங்க. கனவு வெறும் கனவா போயிடக்கூடாது, அதை நிஜப்படுத்தணும். 2வது விடாத முயற்சி. 1 தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்பிடன்ஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. என்னால முடியும், டெஃபினட்டா என்னால அச்சீவ் பண்ண முடியும். முதல்ல உங்களை நம்பணும். நீங்க உங்களை நம்பினா தானே உலகம் உங்களை நம்புவோம். நீங்களே உங்களை நம்பலனா எப்படி மத்தவங்க எல்லாம் உங்களை நம்புவாங்க? முதல்ல ஐ கேன், ஐ வில், ஐ மஸ்ட்னு நம்ம நம்பணும். புரியுதுங்களா? நீங்க நெட்டையா இருக்கலாம், குட்டையா இருக்கலாம், அழகா இருக்கலாம், அசிங்கமா இருக்கலாம், ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், ஒல்லியா இருக்கலாம், குண்டா இருக்கலாம், நீங்க எப்படி வேணா இருக்கலாம். எப்படி நீங்க இருந்தாலும் நீங்க சக்சஸ் ஆக முடியும், உங்களை நீங்க நம்பினா. இது நம்பர் 1. 2வது விடாத 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 முயற்சி. எத்தனை வாட்டி கீழே விழுந்தாலும் ஏந்திரிச்சு திருப்பி முயற்சி பண்ணணும். திருப்பி விழுவீங்க. இப்பயே சொல்றேன், நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், பெரிய இடத்துல நீங்க போய் சேரணும், உங்க இலக்கை அடையறோம்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா டெஃபினட்டா விழுவீங்க. 1 வாட்டி இல்ல, 10 வாட்டி இல்ல, 100 வாட்டி இல்ல, 1000 வாட்டி கூட விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா விழுந்தா அப்படியே விழுந்து கடந்துடாதீங்க, எழுந்திரிச்சு ஓடுங்க. இலக்கை அடையிற வரைக்கும் முன் வச்ச கால பின் வைக்க மாட்டேன்ற ஒரே குறிக்கோள், ஒரே நோக்கத்தோட முன்னாடி போயிட்டே இருங்க. மெதுவா கூட போங்க, தப்பில்லை. வேகமா போடணும்னு அவசியம் இல்லை, மெதுவா கூட போங்க, ஆனா நிக்காம போங்க. இதுதான் இன்னைக்குள்ள யங்ஸ்டர்ஸ் இன்க்ளூடிங் யூ நான் சொல்ல விருப்பப்படுறது. ஓகே சார், சூப்பரா சொன்னீங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா வந்து நீங்க சொன்னீங்க நான் கிவ் அப் பண்ணிடணும் அப்படின்னு நீங்க சொன்னேன். இப்போ இந்த ஹோட்டல் வந்து 15 பிரான்ச்சஸ் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம். நிஜமா சொல்ல போனா இந்த 15 பிரான்ச்சஸ், இப்போ ஒரு ஹோட்டல் வச்சு கிவ் அப் பண்ணணும்னு நினைச்ச நீங்க இந்த ஹோட்டல் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா வர ஆரம்பிச்சது? நான் ஃபர்ஸ்ட் ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணது கல்பாக்கம் அப்படின்ற இடத்துலமா. அங்கதான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட். நான் ரியல் எஸ்டேட் புரோக்கரா இருந்தேன். ஆமா, புரோக்கர்னா தெரியுமா உங்களுக்கு? இப்போ வந்து மீடியேட்டர்னு சொல்றாங்க, அப்போ வந்து புரோக்கர்னு சொல்லுவாங்க. இடம் வித்து கொடுத்தா கமிஷன் கொடுப்பாங்க. ஆனா நான் ஒரு ஃபுட் லவர். ஆமா ஆமா, நிறைய ஹோட்டல்ஸ்க்கு எல்லாம் போய் சாப்பிடுவேன். ஆமா, என் வைஃப் எல்லாம் ரொம்ப கிண்டல் எல்லாம் பண்ணுவாங்க. நான் நல்லா இன்னும் குண்டா இருந்தேன், இப்பவே குண்டுதான், ஆனா இன்னும் நல்ல குண்டா இருந்தேன். இப்போ கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு வரேன் நான் உடம்ப. சோ நிறைய சாப்பிடுவேன். சாப்பாடுனா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். நான் முதல்ல 8 வயசுல வேலைக்கு போனேன். என்ன வேலை தெரியுமா? ஒரு கல்யாண மண்டபத்துல எக்ஸல் எடுக்கிற வேலை. ஓகே, எதுக்குன்னா வீட்டுல ரொம்ப கஷ்டம். ஓகே, அந்த இடத்துக்கு போனா ஒரு ரூபா சம்பளம் கொடுப்பாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து 8-9 வயசுல ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஈவினிங் வந்து நல்வாழ்வு கல்யாண மண்டபம்னு லார்ட்ஸ் ரோட்ல இருக்கு. அங்க இலை எடுக்கிற வேலை தான் நான் முதல்ல செஞ்ச வேலை. எதுக்குன்னா அந்த கல்யாணம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க மிச்ச மீதி சாப்பாடு இருக்கு இல்லையா, சாப்பாடு, ஸ்வீட்ஸ், பாயசம், அதெல்லாம் நிறைய சாப்பாடு கொடுப்பாங்க. அது சாப்பிடறதுக்குன்னே அங்க வேலைக்கு போவேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கவர்ல அதெல்லாம் போட்டு கொண்டு வந்து வீட்டுல கொடுப்பேன். அவ்வளவு கஷ்டமா, அவ்வளவு கஷ்டம். இட்லி வாங்குறது கூட காசு இருக்காதுங்க வீட்டுல, இந்த அளவுக்கு கஷ்டம். சோ அப்படி சாப்பாடு பிரியனா இருந்ததுனால நான் வந்து கல்பாக்கத்துல அந்த ரியல் எஸ்டேட் பண்ணும்போது அங்க ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்தோட ஓனர் கிட்ட போய் கேட்டேன், சார் இந்த இடத்த எனக்கு கொடுங்க, நான் ஒரு சின்ன ஒரு ஃபாஸ்ட் ஃபுட், முதல்ல எல்லாம் ரெஸ்டாரண்ட் திறக்கல, ஆரம்பத்துல ஃபாஸ்ட் ஃபுட் தான் திறந்தேன். 4 டேபிள் 16 சேர், இதுதான் நான் போட்டு திறந்தது முதல்ல. அப்படி நான் திறந்து 1 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா வியாபாரமே இல்லை. 6-7 மாசம் எத்தனையோ நாட்கள் போனி ஆமனா வீட்டுக்கு போயிருக்கேன். எத்தனையோ நாட்கள் விற்காத பொருளை அப்படியே நாங்க சாப்பிட்டு, ஒரு 4-5 பேர் வேலைக்கு இருந்தோம், நான் எண்ணெயில் சேர்த்து எல்லாம் சாப்பிட்டு மீதியை குழி நோண்டி அதுல புதைச்சிட்டு போவோம். ஏன்னா இப்ப இந்த சட்டையோ இல்ல இந்த கிளாஸோ இந்த வாட்சோ இன்னைக்கு விற்கலன்னா நாளைக்கு வித்துக்கலாம். ஆனா சாப்பாடு அப்படி விற்க முடியாதுமா. இன்னைக்கு அது விற்கலன்னா எல்லாமே வேஸ்ட் தான். அந்த மாதிரி போட்டு வேஸ்ட் ஆயிடும். சோ அப்படியே 6-7 மாசம் ஒண்ணுமே நடக்கல. ஆனா விடல.
அப்பப்போ டவுனா இருக்கும் போதெல்லாம் எங்க அம்மா கிட்ட நான் பேசுவேன், அம்மா இப்படி இருக்கு வியாபாரம் மேலே உனக்கு கண்டிப்பா பிக்கப் ஆகும், டோன்ட் வரி டோன்ட் வரி டோன்ட் வரி, டோன்ட் கிவ் அப் டோன்ட் கிவ் அப் டோன்ட் கிவ் அப்னே சொல்லுவாங்க. டோன்ட் வரி, இன்னைக்கு இல்ல நாளைக்கு நீ கண்டிப்பா அதே கடையில நீ சக்சஸ் ஆவேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 7-8 மாசம் வந்து ரொம்ப டல்லு. ரியல் எஸ்டேட் பண்ணி எனக்கு வர்ற கமிஷன் எல்லாம் இதுலயே போட்டேன், சம்பளம் கொடுக்கறதுக்கும் அப்புறம் வாடகை கொடுக்கறதுக்கும். லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லைன்ற ஒரு சூழ்நிலை வர்றதுக்கு 1 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 5000 ரூபாய் லாபம் வர ஆரம்பிச்சது, ஒரு மாசமும் 10,000 ஆரம்பிச்சது. அதே இடத்துல இன்னைக்கு அந்த இடத்த 15 ஏக்கர் நான் சொந்தமா வாங்கினேன். அந்த ரெஸ்டாரண்ட் நான் வாடகைக்கு இருந்தேன் இல்லையா, அதை சுத்தி கல்பாக்கத்துல 15 ஏக்கர் நான் சொந்தமா வாங்கினேன். 1 ஏக்கர்ல ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணேன். இன்னைக்கு 300ல இருந்து 400 பேர் உட்கார்ற மாதிரி ரெஸ்டாரண்ட் எப்பவுமே ஃபுல்லு. அந்த மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் 2வது பிரான்ச் ஓபன் பண்றதுக்கு 2-3 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வந்து 10, 12, 15 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் நான் இந்த ரெஸ்டாரண்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி. இன்னைக்கு 15 பிரான்ச் இருக்கு. இன்னும் ஒரு 3 மந்த்ஸ்ல 7 பிரான்ச் ஓபன் ஆகுது. மொத்தம் இன்னும் ஒரு 3 மாசத்துல இந்த வருஷம் எண்டுக்குள்ள 22ல இருந்து 25 பிரான்ச் ஆயிடும். 2030க்குள்ள 100 பிரான்ச் ஓபன் பண்றதுதான் என்னோட டார்கெட். அதனால எல்லா பிசினஸ் வேர்க்கடலை வியாபாரம் பண்ணா கூட சக்சஸ் ஆகலாம், வேர்க்கடலை வியாபாரத்திலேயே சக்சஸ் ஆகலாம். அதுல தன்னம்பிக்கையும் விடாத முயற்சியும் இருந்தா அப்புறம் என்ன ரெஸ்டாரண்ட்லயும் சக்சஸ் ஆகலாம். ஆனா அதுக்கு முக்கிய நாலேஜ் தேவை. எதுவுமே தெரியாம நம்ம பிசினஸ் பண்ணோம்னா சம்டைம்ஸ் ஃபெயில் ஆயிடுவோம். ஆமா, நான் தான் வந்து ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போறேன்னு முடிவான உடனே கல்பாக்கத்துல என் ஃப்ரெண்டோட ஒரு ஹோட்டல்ல 6 மாசம் வேலைக்கு போனேன். 6 மாசம் வேலைக்கு போய் எல்லா வேலையும் செய்வேன். பிளேட்டை கிளீன் பண்ணுவேன், டிஷ் வாஷ் கிளீன் பண்ணுவேன், சர்வீஸ் பண்ணுவேன், ஆர்டர் எடுப்பேன், கேஷியரா இருப்பேன், பர்ச்சேஸ் பண்ணுவேன். எப்படி பர்ச்சேஸ் பண்ண எல்லாத்தையும் கத்துக்கிட்டு தான் ஆரம்பிச்சேன். ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்றதுக்கு தேவையான விஷயங்களை நான் கத்துக்கிட்டேன். முழுசா கத்துக்கிட்டீங்கன்னா கேட்டா இல்ல, அது இன்னைக்கு வரைக்கும் நான் கத்துக்கிட்டே தான் இருக்கேன். சோ இதுதான் this is the answer for your question. ஓகே சார், நீங்க என்ன சொன்னீங்கன்னா அந்த கடை வச்சிருக்கும் போது வேஸ்ட் ஆகும், நாங்க குழி தோண்டி போட்டு புதைச்சிடுவோம். விக்காத பொருளை நோண்டி புதைச்சிருவோம். நாய் கூட நான் ஒரு பெட்டு வச்சிருந்தேன், ஜெர்மன் ஷெப்பர்ட் ஒரு பேர் வச்சிருந்தேன். ஒரு வாரம் நல்லா சாப்பிட்டுச்சு. டெய்லி அதே தந்தூரி சிக்கனையும் கொடுத்துட்டு இருக்கும்போது அது கூட பார்த்து சாப்பிடாம போயிடுது. டெய்லி எந்த பொருளா இருந்தாலும் சாப்பிட மாட்டாங்க இல்லையா, ஒரே ஐட்டத்தை எவ்வளவு நாள் தான் டெய்லி சாப்பிடுறது, அதனால புதைச்சிடுறது. ஓகே, இப்போ எங்க 15 பிரான்ச்சஸ் இருக்குல, 15 பிரான்ச்சஸ்ல ஃபுட் வேஸ்ட் ஆனா என்ன பண்ணுவீங்க? இங்க மேக்ஸிமம் வேஸ்ட் ஆறது இல்லம்மா, ஏன்னா நாங்க எதையுமே ரெடி பண்ணி வைக்கிறது இல்ல, எல்லாமே மேரினேட் பண்ணி வைப்போம், லிமிட்டடா தான் வைப்போம். காலி ஆயிடுச்சுன்னா கஸ்டமர் கிட்ட காலி ஆயிடும்னு சொல்லுவோம். அப்படி சப்போஸ் பிரியாணியோ ஏதோ ஒரு காரணத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், சீக்கிரம் மூட வேண்டியது வந்துடும், ஏதாவது ஒரு மாநாடு நடக்கும், போலீஸ் வந்து சீக்கிரம் மூடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில இப்ப என்ன பண்றோம்னா, நிறைய வந்து இந்த சேரிட்டி ஹோம்ஸ் எல்லாம் இருக்கும், காப்பகம், குழந்தைங்களுடைய ஹோம், முதியோர்களோட ஹோம் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நாங்க டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ஃபுட் அப்படியே கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்துருவோம். அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. பாத்தீங்கன்னா 50 பேர் 100 குழந்தைங்க இருப்பாங்க, 200 பெரியவங்க இருப்பாங்க, வயசானவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருவோம். ஆமா, வேஸ்ட் பண்ண மாட்டோம். இன்னைக்கு இப்பெல்லாம் குழி நோண்டி புதைக்கிற வேலை எல்லாம் கிடையாது. ஓகே சார், சூப்பர் சார். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க பிசினஸ்க்கு ஒரு ஆள் சப்போர்ட்டா இருந்திருப்பாங்கல்ல, காசு விஷயமா சரி, ஒரு தட்டி குடுக்கறதுல சரி, கூட வந்து உட்காரதுல சரி, அந்த மாதிரி சப்போர்ட்டா இருந்த பர்சன் யார் சார்? ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸ்? ஒருத்தன் கூட இல்ல, எங்க அம்மாவை தவிர ஒருத்தன் கூட இல்ல. அம்மா எந்த வகையில சப்போர்ட் பண்ணாங்க? வெறும் மோட்டிவேஷன் தான், வேற எந்த விதத்துல. ரொம்ப கஷ்டமா, அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டத்துல இருந்தோம். எங்க அவங்க மோட்டிவேஷன் தான் எனக்கு இன்னைக்கு இந்த நிலைமையில நான் இருக்கிறதுக்கு காரணம் எங்க அம்மாவோட மோட்டிவேஷன் தான். ஒருத்தர் கூட எனக்கு சப்போர்ட் இல்ல. சப்போர்ட் பண்ணாம இருந்தா கூட பரவாயில்ல, டே எதுக்குடா நீ இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா ரியல் எஸ்டேட் புரோக்கரா இருந்தா அதுல ஒரு 4 காசு சம்பாதிச்சிட்டு இருந்த, ரெஸ்டாரண்ட் எல்லாம் திறந்துக்குது, இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு என்ன டிமோட்டிவேட் பண்ணவங்க தான் அதிகம். இதெல்லாம் நடக்காது, ஆகாது, முடியாதுன்னு சொன்னவங்க தான் அதிகம். அதனாலேயே எனக்கு வெறி அதிகமாயிடுச்சு. அவங்க முன்னாடி ஜெயிச்சு காட்டணும், சாதிச்சு காட்டணும், முன்னுக்கு வந்து காட்டணும்ன்ற அந்த வெறி. இன்னைக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா, உன்னால முடியாதுன்னு சொன்னவங்க நான் அப்பயே நினைச்சேன், நபீல் வந்து எப்படியாவது முன்னுக்கு வந்துருவான், அன்னைக்கே நான் அதை நினைச்சேன் அப்படின்றாங்க இன்னைக்கு. ஆனா அன்னைக்கு என்ன சொன்னாங்க, ஏன்டா நீ இதெல்லாம் பண்ணிக்கிற, வேஸ்டா இதெல்லாம், ரெஸ்டாரண்ட் பிசினஸ்ன்றது அவ்வளவு ரிஸ்கியான பிசினஸ் தான். நாங்க பாக்குறவங்க அதை 99% நல்லா கேட்டுக்கோங்கம்மா, நீங்க நல்லா இருக்கிறது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் 90%, 99% பிடிக்காது. நீங்க நல்லா இருக்கிறது மேபி கொஞ்சம் ஆளுக்கு பிடிக்கலாம், ஆனா அவங்கள விட நீங்க நல்லா இருக்கிறது யாருக்குமே பிடிக்காது. அதனால நீங்க அவங்க கிட்ட எல்லாம் நீங்க ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கஸே பண்ணாதீங்க. நீங்க டிஸ்கஸ் பண்ணீங்கனாலே நீங்க காலி. ஆமா, நீங்க முன்னுக்கு வரணுமா, ஜெயிக்கணுமா, சாதிக்கணுமா, நீங்க நல்லா இருக்கணும் இந்த உலகத்துல என்ற ஒரே உயிர், ஒரே சோல் என்னன்னு கேட்டீங்கன்னா தாய் தான். ஏதாவது பேசணும்னா அம்மா கிட்ட பேசுங்க,
ஆமா, வேற யார்கிட்டயும் பேசாதீங்க. ஓகே சார், பிசினஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, ஃபேமிலி இருக்கு, ரெண்டுத்தையுமே எப்படி பேலன்ஸ் பண்றீங்க? இப்போ சேலஞ்சிங்கா தான் இருக்கு. ஆனா ரெண்டுத்தையும் பார்த்து ஆகணும். நிறைய பேர் பண்ற பெரிய மிஸ்டேக் என்னன்னா, பிசினஸ் ஓடுறதுனால ஃபேமிலியை விட்டுடுறாங்க. சிலர் ஃபேமிலிக்காக பிசினஸ் விட்டுடுறாங்க. நீங்க வெறும் பினான்சியலா சக்சஸ் ஆனா மட்டும் பத்தாது, ஃபேமிலிலையும் ஃபேமிலி ஒரு மேனாவும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும். அப்போ வந்து மட்டும் இல்ல, பெற்றோர்களையும் நம்ம ஹாப்பியா வச்சுக்கணும், நம்மளுடைய ஸ்பௌஸ் ஹஸ்பண்டோ இல்ல வைஃபோ அவங்களையும் நம்ம ஹாப்பியா வச்சுக்கணும், பிள்ளைங்களையும் நம்ம ஹாப்பியா வச்சுக்கணும், பிசினஸ்ல இருக்கிற ஸ்டாஃப்ஸையும் ஹாப்பியா வச்சுக்கணும். எல்லாமே பேலன்ஸா யார் ஒருத்தன் கொண்டு போறானோ அவன் தான் ரியல் சக்சஸ். பணம் இருந்தா சக்சஸ் கிடையாதுமா. பணம்ன்றது எஸ் சந்தோஷத்தை கொடுக்கும், ஆனா பணத்தை விட லைஃப்ல வந்து ரியல் சக்சஸ்ன்றது யாரு ஹாப்பியா இருக்காங்களோ அவங்க தான் ரியல் சக்சஸ்ஃபுல் பர்சன் நான் சொல்லுவேன். புரியுதா? பணம் இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களா? கிடையாது. ஆனா யார் ஒருத்தங்க ஃபேமிலி பேரண்ட்ஸ் எல்லாரையுமே சந்தோஷமா வச்சிருக்காங்களோ அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய உதவி யார் பண்றாங்களோ மற்றவங்களுடைய முகத்துல சந்தோஷத்தை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க, அதுதான் ரியல் சக்சஸ் நான் நினைக்கிறேன். கரெக்ட் தான் சார் நீங்க சொல்றது. ஆனா இந்த காலகட்டத்துல நிறைய ஃபேமிலிஸ்ல பாத்தீங்கன்னா வைஃபா இருக்கட்டும் இல்ல அவங்க பசங்களா இருக்கட்டும், நான் சொல்றது மிடில் கிளாஸ்ல சொல்றேன், அவங்க அம்மாவா இருக்கட்டும், இவர் வந்து சம்பாரிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு காசு கொடுத்தாதான் அவங்க வந்து அந்த காசை பார்த்தாதான் இவர்கிட்ட நல்லா பேசுறாங்க. அந்த மாதிரி சொசைட்டி நம்மளுக்கு மாறிட்டு வருது. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா காசு மட்டும்தான் இந்த உலகத்துல எல்லாமே ஆயி போச்சுமா, என்ன பண்றது? அப்படிதான் இருக்கு இந்த உலகம். காசு தான் இன்னைக்கு ப்ரையாரிட்டியா இருக்கு. காசு இருக்கிறவனுக்கு தான் மரியாதை இருக்கு. அவன் காசு இருக்கிறவன் தான் நல்லவன். காசு அதாவது தப்பான ஆள் கையில காசு இருந்தா கூட அவனை நல்லவனா கொண்டாடும், நல்லவங்கிட்ட காசு இல்லைன்னா அவன் கெட்டவன். அப்படிதான் இன்னைக்கு உலகம் இருக்கு. என்ன பண்ண முடியும்? ஆமா, நம்மளா இருந்துட்டு போயிட வேண்டியதுதான். ஆமா, நம்மளால முடிஞ்சது 4 பேருக்கு உதவி பண்ணிட்டு, நம்மளால முடிஞ்சது 4 பேரை சந்தோஷமா வச்சுக்கிட்டு, மற்றவங்க முகத்துல சந்தோஷம் வர்ற மாதிரி என்ன நம்ம செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. நம்ம மற்றவங்களை பத்தி ரொம்ப யோசிச்சோன்னு வைங்களேன், அவன் இப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான், அவன் ஏன்னோ ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா நம்மளுக்கு நிம்மதி போயிடும். அப்படி பார்த்தா யார் கூடயுமே பழகவும் முடியாது. நான் வந்து யாருக்கிட்டையும் பழக வேணாம்னு சொல்லல, எல்லாருக்கிட்டையும் பழகணும். ஆனா யாருக்கிட்டையும் நீங்க ஒண்ணு ஆரம்பிக்க போறீங்கன்னா அட்வைஸ் கேட்காதீங்கன்னு தான் சொல்றேன். அவன் குழப்பி விட்டுருவான்னு சொல்ல வரேன். எல்லாருக்கிட்டையும் பழகுங்க, முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே நல்லது செய்யுங்க, எல்லாருமே சந்தோஷமா வச்சுக்கோங்க. முதல்ல இப்போ எல்லாருமே வந்து காதல் லவ் அப்படின்னு லௌகிக வாழ்க்கையில சுத்துறதால முதல்ல உங்ககிட்ட கேட்டுக்கிற கேள்வி என்னன்னா, காதலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? காதல் ஒரு புனிதமானதுமா. காதல் இல்லாத மனுஷனே கிடையாது. லவ் இஸ் சோ பியூட்டிஃபுல். ஆமா, எல்லா ஏஜ்லயும் காதல் வரும். நிறைய பேர் டீனேஜ்ல யங்ஸ்டர்ஸ்ல தான் எங்கா இருக்கும்போது தான் காதல் வரும்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. எல்லா ஏஜ்லயும் 50 வயசுலயும் வரும், 60 வயசுலயும் வரும், 70 வயசுலயும் வரும். காதல் ஒண்ணுதான் மாறாதது, எல்லா ஏஜ்லயும் வரும். என்ன ஒண்ணு, அந்த காலத்து காதலுக்கும் இந்த காலத்து காதலுக்கும் வித்தியாசம் என்னன்னா, ஆரம்பத்துல எல்லாம் வந்து காதலுக்கு ரொம்ப எதிர்ப்பு இருக்கும், ரொம்ப பயந்து ஒளிஞ்சு காதலிப்பாங்க. நான் சொல்றது யங்ஸ்டர்ஸ், அது ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். இப்போ இருக்கிற காதல் ரொம்ப ஓப்பனா இருக்கு. ஏன்னா வீட்டுல இருக்கிறவங்க கூட பெருசா கண்டிக்கிறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இப்ப எல்லாம் வந்து கம்யூனிட்டியோ காஸ்டோ எல்லாம் ரொம்ப யாரும் பாக்குறது கிடையாது. வீட்லயே உட்காந்து காதலிக்கிறாங்க. நான் சின்ன வயசுல எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த அரேஞ்ச் மேரேஜ் தான், லவ் மேரேஜ் கிடையாது. பட் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பயந்து ஒளிஞ்சு யாருக்கும் தெரியாம லவ் பண்ணுவாங்க. அப்புறம் தெரிஞ்சிருச்சுன்னா பெரிய பிரச்சனையாகும் ஃபேமிலியில, வீட்டுல. அதை சால்வ் பண்றதே ஒரு பெரிய பஞ்சாயத்தா இருக்கும். நிறைய காதல் வந்து சேராத காதலா போயிருது. ஆனா இன்னைக்கு வந்து காதலிக்கிறாங்க, இன்னைக்கும் காதல் நிறைய சேராம போகுது. ஆனா அதுக்கு பெற்றோர்கள் காரணம் இல்ல, காதலிக்கிறவங்களே காரணமா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சர்க்கிள்ல அவங்களே கொஞ்ச நாள் காதலிக்கிறாங்க, அவங்களே பிரிஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பொண்ணு வேற ஒருத்தனை காதலிக்கிறான், இந்த பையன் வேற ஒருத்தரையே காதலிக்கிறான். இது என்னன்னு எனக்கு ஒன்னும் புரியலமா. இது காதல்ன்ற ஒரு பேருக்கு இன்னைக்கு கொஞ்சம் அர்த்தம் இல்லாம போச்சோன்னு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. மேபி ஐ எம் ராங். நான் இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுனால தயவுசெய்து நான் இந்த சப்ஜெக்ட் எல்லாம் டச்சே பண்றது இல்லை. ஏதாவது இந்த சப்ஜெக்ட் எல்லாம் போனா பூமரங்கன்றாங்க, அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன். பட் இருந்தாலும் முதல்ல இருந்த காதல் வந்து நான் சொல்றேன், என்னுடைய ஒப்பீனியன் தான் சொல்றேன், ரொம்ப தெய்வீகமான ஒரு காதலா இருந்ததோன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற காதல் வந்து என்ன சொல்றது, நிறைய பேர் இப்போ லிவிங் டுகெதர்லயே இருக்காங்க. ஆமா, இந்த காலத்துல காதல்ல எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் தொற்று கூட மாட்டாங்க.
ஒரு ஒரு ஆணும் பெண்ணும் தொட்டு கூட மாட்டாங்க, அப்படி லவ் பண்ணாங்க. இந்த காலத்துல வந்து ஹனிமூன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க காதலே பிரேக் ஆகுது. ஒன்னும் நான் இதுக்கு மேல நான் எதுவும் சொல்லலாமா, நான் சொன்னா ஏதாவது ஒம்பா போயிடும், அப்புறம் கமெண்ட்ல கழுவி ஊத்துவாங்க. கேளுங்க. ஆனா இன்ஸ்டாகிராம்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து சில ரீல்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது, ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறவங்க தான். இல்லைன்னா வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்றேன், நீங்க சொல்றீங்க லிவிங் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாமே சில பேர் மட்டும் சொல்றேன், நான் எல்லாருமே சொல்ல, சில பேர் மட்டும் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் எல்லாம் குட்டி குட்டி ரோட்டு கடைலாம் ஸ்டார்ட் பண்ணி அதுல அச்சீவ் பண்ணி அப்படி கல்யாணம் பண்றவங்களும் இருக்காங்கம்மா. எல்லாமே ரொம்ப ரேர், ரொம்ப கம்மி, ஆனா இருக்காங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்து ஒழுக்கமா இருந்து 2 பேரும் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு சக்சஸ் ஆகி அவங்க 2 பேரும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா மாறின ஸ்டோரிஸ்ல நானும் நிறைய பார்த்திருக்கேன். பட் வெரி ரேர். ஆனா இன்னைக்கு வந்து காதல்ன்றது தெரியல எனக்கு, தெரியலன்னு சொல்றதோட சரியில்லை. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல ஃபேமிலியை தொலைச்சிட்டு வெளியூருக்கு போயிட்டு சம்பாதிக்கணும் சொல்லிட்டு ஓடிட்டு இருக்காங்க. சில பேர் பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையவே தொலைச்சிட்டு ஃபேமிலிக்காக இருக்காங்க, டிப்ரெஷன்ல போய் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இங்க சேலரி கிடையாது, அவங்களுக்கு அங்க சேலரி இருக்கு ஆனா குடும்பம் கிடையாது. இங்க சேலரியில குடும்பம் இருக்கு ஆனா நிம்மதி இல்லை. இவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? பாவம், ரொம்ப பாவமா இருக்கும் அவங்கள பார்த்தா. எனக்கு லைஃப்ல பணம் மட்டுமே முக்கியம் இல்லை. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்தியாவிலேயே எவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. இந்தியாவிலே இன்னைக்கு வெளிநாட்டுக்கு ஈக்குவலா இங்கே அங்க சம்பாதிக்கிற அளவுக்கு சம்பாதிக்கலாம் கூட பரவாயில்ல, அதுல பாதி சம்பாதிச்சா கூட பரவாயில்ல, குடும்பத்தோட இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு. நாட்கள் போயிடுச்சுன்னா திருப்பி சம்பாதிக்க முடியாது, நேரம் போயிடுச்சுன்னா திருப்பி சம்பாதிக்க முடியாது, வாழ்க்கை போயிடுச்சுன்னா திருப்பி சம்பாதிக்க முடியாது, பணம் போயிடுச்சுன்னா திருப்பி சம்பாதிச்சுக்கலாம். எஸ் வரணும். குழந்தை வளரும் போது அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தை கூட இல்லைன்னா வளர்ந்ததுக்கு அப்புறம் அவன் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன. கண்டிப்பா. அதனால வெளியே 1 லட்சம் கிடைக்குதா, இங்க வெறும் 20,000 கிடைச்சா கூட இங்க அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி வைஃப் குழந்தைங்க கூட இருக்கும்போது ஒரு சந்தோஷம், ஒரு சுகம், ஒரு ஆனந்தம் இருக்கு. அது வந்து பணம் கொடுக்கவே கொடுக்காது. இந்த மாதிரிதான் நிறைய பேர் பணம் சம்பாதிக்கணும்னு குடும்பத்தெல்லாம் விட்டு வெளிநாட்டுக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு திருப்பி வரும்போது பாத்தீங்கன்னா பசங்க எல்லாம் வளர்ந்துருவாங்க. அந்த பணம் எதுக்குங்க? அது கூட இருக்கணுங்க. அந்த குழந்தை வளரும்போது கூட இருக்கணும். அந்த குழந்தைய ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய் விடணும். வைஃபுக்கு ஏதாவது தேவைன்னா ஒரு சாரி வேணா கூட போய் அந்த கடையில அந்த சாரியை வாங்கி கொடுக்கணும். அதுதாங்க கிக்கு, அதுதாங்க சந்தோஷம். நீ இப்ப 5,000 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்க வேணாம், 500 ரூபாய்க்கு வாங்கி கொடு, கூட போய் வாங்கி கொடு. லைஃப் டைம்க்கு ஃப்ரீயா சாப்பிடலாம்னா உங்க ரெஸ்டாரன்ட்ல எந்த டிஷ் சொல்லுவீங்க? எதுவுமே சாப்பிட முடியாது. நான் ஏன் ஃப்ரீயா கொடுக்கணும்? நான் லூசா நானு. எப்படி சொல்றேன்னா, இப்போ இவங்க நிறைய டிஷ் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்டா நீங்க கொடுப்பீங்கல்ல, லைஃப் டைம்க்கு வந்து ஒரு காம்போ ஆஃபர்ல ஃப்ரீயா கொடுப்பலாம். எங்க கிட்ட காம்போ கிடையாது, எங்க கிட்ட காம்ப்ளிமெண்ட் கிடையாது, எங்க கிட்ட டிஸ்கவுண்ட் கிடையாது. இதெல்லாம் ஏமாத்துற வேலை. கண்டிப்பா யாருமே லாபம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ரேட்டை ஏத்தி ரேட்டை குறைப்பாங்க. அந்த வேலை நாங்க செய்ய மாட்டோம். ஓகே, காம்ப்ளிமெண்டரியா ஒருத்தன் கொடுக்கறான்னா அதுல ஏதாவது வில்லங்க உள்ள வச்சிருப்பான். அவனுடைய லாபத்தை அவன் எப்படியும் எடுத்துருவான். ஃப்ரீயா கொடுக்கறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அதை வாங்குவாங்க, ஆனா வச்சு செஞ்சிருவாங்க கடைக்காரங்க. நாங்க எங்க கிட்ட அந்த மாதிரி எல்லாம் இல்லை. இதான் ரேட்டு. எங்க குவாலிட்டி பாருங்க, எங்களுடைய டேஸ்ட் பாருங்க, எங்களுடைய ஹைஜீனிக் பாருங்க, அப்படி சொல்லி நாங்க விற்போமே தவிர டிஸ்கவுண்ட்லாம் கேட்டு நாங்க டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி கான்செப்டே கிடையாது எங்ககிட்ட, ஆரம்பத்திலேருந்தே கிடையாது. நிறைய பேர் 1 வாங்கினா 1 ஃப்ரீ, 2 பிரியாணி வாங்கினா 1 பிரியாணி ஃப்ரீ, அதெல்லாம் பக்கா திருட்டு வேலை. அதெல்லாம் நம்பாதீங்க. ஆமா, நல்ல தரமா கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்யவே மாட்டாங்க. சார், ரெஸ்டாரண்ட்டை பத்தி எங்களுக்கு நிறைய சொன்னீங்க, எங்களுக்குமே மோட்டிவேஷனல் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப ஃபன்னியா இருந்துச்சு இந்த இன்டர்வியூ.